அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான கேள்வி என்னன்னா, அறியாமை என்பது ஒரு அசுர லட்சணமாக சொல்லப்பட்டது. கொடூரம் அப்படின்னு ஒரு லட்சணம் இருக்கு. மாதுரிஷ்யம்னு. அது அசுர லட்சணம்னு புரியுது. பொறாமை, குரோதம் அசுர லட்சணம்னு புரியுது. அபிமானம், ஈகோ அசுர லட்சணம்னு புரியுது. ஆனா இங்க அறியாமை என்பதையும் அசுர லட்சணமாக சொல்லிட்டார். இப்போ அறியாமை அப்படி ஒரு கஷ்டத்தை குடுக்குமா? அப்படின்னா கண்டிப்பா குடுக்கும். ஸோ அந்த அறியாம கடைசியில போட்டிருப்பாரு. மொத்தம் 6ல 1 தம்பம். 2 கடைசி அஞ்ஞானம். இப்போ 1க்கும் கடைசிக்கும் ரொம்ப தொடர்பு ஜாஸ்தி. இப்ப எல்லாத்துக்கும் மூலமே அஞ்ஞானம் தான் அப்படிங்கிறாரு. இப்ப அஞ்ஞானம்னா என்னன்னா அறியாமை. ஒரு அறியாமை ஒருவனை கஷ்டப்படுத்துமா அப்படின்னா, ஒரு அறியாமையில் இருப்பவனிடம் நாம் வாழ்ந்தால் தெரியும் அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டம். ஏன்னா, வில்லனத்த வில்லனை கையாளுவது எளிது. ஆனா இந்த முட்டாளை கையாளுவது ரொம்ப கஷ்டம். இப்ப வில்லத்தனம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? அந்த வில்லன்ட்ட நம்ம சண்டை போடலாம், எதுக்கலாம், அவனை நான் உணர்த்தலாம், அவனை பணிய வைக்கலாம், அவனை வழிக்கு கொண்டு வரலாம், அவனுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸ் என்னன்னு பார்த்து அதை அடிச்சு அவனை இதை பண்ணலாம். வில்லன் அப்படின்னா. ஆனா இவன் அறியாமையில இருக்கிறவன ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா அவன் தப்பு செய்யறான் அப்படிங்கிறதே அவனுக்கு தெரியாது. நான் உன்னை கஷ்டப்படுத்துறேன்னே நினைக்காம நம்மளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறவன். சோ அதுதான் இங்கே அறியாமை. சோ அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும், ஒரு குழப்பத்தை கொடுக்கும். அது எப்படி கையாளணும்னே தெரியாது. அதாவது வில்லனை புரிந்து கொண்டு கையாளுவதை விட பல மடங்கு கஷ்டம் காமெடியனை புரிந்து கொண்டு கையாளுவது. ஏன்னா அறியாமை அவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு சொன்னோம்னா, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ற ஒருத்தங்க தான் பையன் பையனும் புருஷனும் நாய் பிரியர்கள் அப்படிங்கிறதுனால, நாங்க நான் அடுத்து நான் காலேஜுக்கெல்லாம் போயிருவேன். அதனால நான் இந்த வருஷம் ஃபுல்லா நான் நாயை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 குட்டியை வாங்கிட்டு வந்தாங்க. சின்ன குட்டிய நல்ல விலைய போட்டு குட்டியை வாங்கிட்டு வந்து வீட்டுல விட்ட உடனே அந்த குட்டி என்ன பண்ணுது அப்படின்னா, மலை மூத்திரம் வீடு பூரா எங்கெங்கேயோ எது இருந்தாலும் தள்ளி விட்டு. அப்ப இந்த அம்மாவுக்கு கிளீன் பண்ணியே ஓஞ்சு போயிருது. ஏன்னா அது எந்நேரம் ஒரு இடத்துல இருக்கவும் மாட்டேங்குது. எல்லா இடத்துக்கும் சுத்துது. சுத்துற இடத்துலதான் ஒண்ணுக்கும் மலமும் போயிருது. அப்ப என்ன ஆகுது? அதை கிளீன் பண்றதுக்குள்ள அப்படியே பயங்கர ஒரு கஷ்டமாயி வேதனை. அப்ப அந்த நாய் பலார் பலார்னு அடிச்சு திருத்தலாம் முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம கஷ்டம் மட்டும்தான் பட முடியும். ஏன்னா அது அது சொல்லி திருத்த முடியாது. அதை எப்படி கையாளுவதுன்னு தெரியாது. ஓங்கி பலார்னு கொடுத்தா அது அடங்கிருமான்னு பார்த்தா அடங்கவும் அடங்காது. அது பாட்டு அழுதுட்டு அது வேலையை பார்த்துட்டு இருக்கும். தான் என்ன செய்யறேன்னே தெரியாம செஞ்சுட்டு இருக்கு. ஆனா அது பாட்டு சந்தோஷமா இருக்கு. அப்ப அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டம். அததான் அதை அசுர குணம்னு சொன்னான். இப்போ ஒரு கஷ்டத்தை கொடுத்தா அது அசுர குணம் தானே. ஆனா அந்த நாயை புரிந்து கொண்டு ஒரு வில்லனா ஈஸியா டீல் பண்ண, அந்த நாயை புரிந்து கொண்டு வழிக்கு கொண்டு வரணும்னா எவ்வளவு பெரிய கஷ்டம். அது கூட ஒரு ஷார்ட்ஸ்ல பார்த்தேன். அவன் 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 புரிஞ்சுக்கிறான். அந்த புரிதல் ரொம்ப எவ்வளவு முக்கியம். ஆனா அது எவ்வளவு பெரிய கடினம். அவன் 2 குட்டிக்கு இந்த அம்மா கஷ்டப்பட்டது. அவன் 6, 7 குட்டியை வளர்க்கிறான். அதே மாதிரி சின்ன குட்டிய வீட்டுக்குள்ள கொண்டு விட்ட உடனே அவன் சூப்பரா டைல்ஸ், அவன் வீட்டுல ஒரு டைல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டைல்ஸ் கலர்ல ஒரு மேட், இன்னொன்னு மலமூத்திரம் இருப்பதற்கான ஒரு ஆப்போசிட் கலர்ல ஒரு மேட், 2 மேட்டை வச்சுக்கிறான். அந்த அந்த கொண்டு வந்த 6 குட்டி மாதிரியே 7வதாக ஒரு பொம்மை அதே மாதிரி இருக்கு தத்ரூபமாக. அந்த பொம்மைய உள்ள கொண்டு வந்துட்டான். உடனே அந்த குட்டி அந்த குட்டியை இவன் கையில பிடிச்சுக்கிறான். இந்த பொம்மைய கையில பிடிச்சிட்டு அந்த நாய் மாதிரியே தவி தவி வருது. எல்லா அந்த 7 நாய்க்குட்டியும் என்னடா, அது நாய்க்குட்டினே நினைச்சிருச்சு. அது எங்க போகுதுன்னு பாக்குறான். நேரா போய் அந்த ஆப்போசிட் கலர் இருக்கிற மேட்ல போய் அந்த நாய் காலை தூக்கி அந்த ஒண்ணுக்கு இருக்கிற மாதிரி மலம் இருக்கிற மாதிரி அப்படின்னு ஒரு விஷயத்த பண்ண உடனே, சூப்பர், இவனே சூப்பர் சூப்பர்ன்ட்டு நாயை நல்ல தடவி கொடுத்து நாய்க்கு ஒரு நல்ல பிடிச்ச அந்த பிஸ்கட்டோ
ஏதோ ஒரு தீனியை கொடுக்குறான். அந்த 9 நாய் இப்படியே அந்த குட்டி நாயே பார்த்துட்டு இருக்கு. அடுத்து மறுபடியும் இந்த ஹாலுக்கு கொஞ்சம் நேரம் கொண்டு வந்துட்டு மறுபடியும் அப்படியே தாவி தாவி வந்து அந்த டைல்ஸ் கலர்ல இருக்கிற அதுல வந்து மறுபடியும் ஒண்ணுக்கு போடுது. ஒண்ணுக்கு போட்ட உடனே போடுற மாதிரி இவனே ஆக்ட் பண்ணிக்கிறான். அந்த பொம்மை அப்படின்னு போட்ட உடனே பொம்மைய போட்டு அடிக்கிறான். பொம்மைக்குள்ள வந்து நாய் கத்துற மாதிரியே ஒரு ஆடியோவை செட் பண்ணியிருக்கான். கீ 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 கீன்னு பொம்மைய பலார் பலார் அடிச்ச உடனே அதான் சுவிட்ச் அமுக்குற மாதிரி அடிக்கிறான். அடிச்ச உடனே நாய் அப்படியே வலியில கத்துனா எப்படி கத்துமா அந்த குட்டி கீ கீ கீன்னு கத்துது. டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறான். கீ கீன்னு கத்துன உடனே இந்த 9 நாய் செதறி ஓடுது. மறுபடியும் அங்க இருந்து பாக்குது. உடனே மறுபடியும் வந்து அந்த நாய் வந்து அந்த ஆப்போசிட் கலர்ல இருக்கிற மூத்திரம் போன உடனே அதை நல்லா தடவி கொடுத்து பிஸ்கட் தர்றான். மறுபடியும் இங்க 2 3 தடவை அப்படி பண்ண உடனே இந்த 9 குட்டிங்களுக்கும் புரிஞ்சிருச்சு. அப்ப அந்த டைல்ஸ் கலர் அந்த ஹாலுக்குள்ள எங்கேயுமே நம்ம மலமூத்திரம் போகக்கூடாது. அந்த மூலையில ஒரு கலர்ல வச்சிருக்கான்ல அங்கதான் போகணும். அப்ப இது எவ்வளவு ஒரு கஷ்டம் அவன் கையாளுறது. சோ அததான் வந்து அறியாமை மிகப்பெரிய கொடூரம் அப்படின்னா. நம்ம வந்து அவன் எந்த அளவுக்கு யோசிக்கணும், எந்த அளவுக்கு இது பண்ணணும். சோ அதனால வந்து இந்த அறியாமையை டீல் பண்றதுங்கிறது அவனால் பண்ணிட்டே இருப்பான். யோசிக்காம பண்ணிட்டே இருப்பான். அவனை திட்டவும் முடியாது, கண்டிக்கவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. சோ ஆதலால் அது அசுர குணம் என்று சொல்லப்பட்டது. இப்ப இப்படிதான் நம்ம நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். இந்த அறியாமையில இருக்கும் அந்த பொண்டாட்டி இல்ல ஒரு புருஷன் அவங்ககிட்ட கேட்டா தெரியும் அவன் எவ்வளவு கையாளுறதுன்னு. ஏன்னா அவ சொல்றதே சொல்லிட்டு இருப்பா, புரியாது. அவன் என்ன பண்ணுவான்? அப்ப டைவர்ஸும் பண்ண முடியாது. இப்போ வச்சுட்டு சந்தோஷமாவும் இருக்க முடியாது. இதுவே வந்து பயங்கர ஒரு கொடூரமான ஒரு கஷ்டத்தை என்ன அவன் கையாண்டுருவான், சண்டை போடுவான், விலகுவதற்கு தயாராவான், அதை டீல் பண்றதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவான், இல்ல டாமினேட் பண்றதுக்கு ஏதோ ஒண்ணு ஒரு 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 இருக்கு. இந்த கையில காலெல்லாம் கட்டி போட்டு ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு கஷ்டம் அறியாமையினால் வரும் கஷ்டம். அதுதான் வந்து மிகப்பெரிய கொடூரம். அப்ப இந்த அஞ்ஞானம் நமக்குள்ள இருக்கா இல்லைன்னா எல்லாம் நம்ம ஈஸியா எடுத்துக்கிறோம். எனக்கு தெரியல, தெரியாம செஞ்சுட்டேன், புரியாம செஞ்சுட்டேன், தெரிஞ்சா நான் இப்படி பண்ணிருப்பேனா? இந்த வார்த்தை தெளிவா வந்துகிட்டே இருக்கு. அததான் அவன் சொல்றான், இதுதான்டா அசுர குணத்துல மோசம். 6வது போட்டிருக்கு. மோசமான இது ஒரு அசுர குணம். அதை நம்ம சொல்லுவோம்ல, ஒருத்தன் வந்து ராங் ரூட்ல வந்துட்டானா. ராங் ரூட்ல வந்த உடனே அவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பா ஃபைனுப்பா அப்படின்னு. அவன் சொல்லியிருக்கான், சாரி சார், இது ராங் ரூட்னே எனக்கு தெரியாது. ராங் ரூட்னே தெரியாதா? அப்ப ஃபைன் 500 பதில் 1000 கட்டுனார். சார் எனக்கு தெரியாது, அதனாலதான் சார் வந்தேன். அதுக்குதான் அவர் சொன்னாராம், வந்தது ஒரு தப்பு, ஆனா இது ராங் ரூட்னே இன்னும் தெரியாம வச்சிருக்கப்பல அந்த அறியாமைக்கு ஒரு 500 ஃபைன். தெரிஞ்சு வந்தா கூட அவனுக்கு 500 ஃபைன் தான். இந்த தெரியாம வந்தவனுக்கு 1000 ஃபைன். ஏன்? தெரியவே இல்லையே ரூல்ஸே. அப்ப அது மிகப்பெரிய கொடூரம். இப்ப ஃபைன்னா இவன் ஃபைனை போட்டவன அடுத்தவன் வரமாட்டான். இவன் தெரியாம வர்றவன் ஏன் ஃபைன் வாங்குறான்னு தெரியாதுன்னா மறுபடியும் அதே தானே வருவான். அப்ப அவனை எப்படி கையாள்றது? அது மிகப்பெரிய கஷ்டம். அந்த கையாளும் அந்த முறை அது வந்து மிகப்பெரிய பக்குவம் வேணும். அதே மாதிரிதான். சோ அப்ப அறியாமை என்னிடம் மிகப்பெரிய கஷ்டம். அப்ப எனக்குள்ள அறியாமை இருந்துகிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன், இது ரொம்ப ஈஸி, எனக்கு புரியல, நான் வேணும்ட்டா பண்ணேன், நான் அப்படி நினைக்கல, மறந்துட்டேன். இந்த மறப்பதும் ஒரு அறியாமை தான். மறந்துட்டேன் ஈஸியா சொல்லிடுறது. சோ நான் மறந்துட்டேன், கை தவறி விழுந்துருச்சு, அஜாக்கிரதை, கேர்லெஸ். நான் வந்து அந்த நேரத்துல நான் பாலை பொங்க விட்டுருவான். நமக்கே தெரியும் பாலை பொங்குறது அறிவு இல்லாமையா? அறியாமை இல்லை, திமிர்ல. நான் மறந்துட்டேன், போலான்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இந்த 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 மாதிரி வார்த்தையை சொல்லி 1008 தப்பு வாழ்க்கை பூரா பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு அசுர குணம்னு ஃபர்ஸ்ட் புரியணும். இது எல்லாம் அசால்ட்டா சாதாரண தப்பு அப்படின்னு நினைச்சா வேலைக்கு ஆகாது. ஸோ இதை வந்து வெளியே வரணும்னா என்ன பண்றது? இப்ப அறியாமையை விட்டு வெளியே வரணும்னா அவன் வந்து கொஞ்சம் கான்சியஸ்லயே இருந்து பழகணும். எதை செய்தாலும் புரிந்து தெளிந்து உணர்வுடன் செய்ய வேண்டும்.
அவன் அந்த அறியாமையில் இருக்கிறவன்லாம் அன்கான்சியஸ். அதாவது கான்சியஸ் மைண்ட் மேல்மன வேலை பார்க்குறது. உள்ள இருந்து என்ன தோணுதோ, அந்த மிருகம் மாதிரி உள்ள என்ன தோணுதோ அதை பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த பண்றது கூட அறியாமல் இருக்கும் அந்த மேல்மனம். அப்போ ஒரு விஷயம் நான் பண்ண போறேன் அப்படின்னா, நான் எதுக்கு பண்றேன்? ஏன் பண்றேன்? இதை நான் அனுபவித்து செய்கிறேன் அப்படின்னு முழுக்க முழுக்க அந்த மேல்மனம், அந்த கான்சியஸ் மைண்டை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் செய்து பழகி கொண்டு வந்தால், நான் இப்ப சமைக்க போறேன் அப்படின்னா எதற்கு சமைக்கிறேன்? இப்போது நான் காய்கறி கட் பண்ணி கொண்டிருக்கிறேன். அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். எந்த அளவு நான் போட போறேன்ட்டு அந்த கான்சியஸ் மைண்டுக்கு தெரியணும். இந்த கண்ணா பின்னான்னு சப்கான்சியஸ்ல விட்டு தாறுமாறா போட்டு ஏன் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி எனக்கு கோவப்பட்டேன்னே தெரியல. நான் சொன்னேனா? அடுத்து சொல்லுவேன். நான் இப்படிலாம் உன்ட்ட சொன்னேனா? அப்ப நீ தானப்பா சொன்ன அப்படிம்பான். அப்ப அந்த அளவுக்கு அறியாமையில இருக்கிறான்னு அர்த்தம். ஸோ அப்ப வந்து கான்சியஸ்ல பண்ணணும். எத பண்ணாலும். அப்போ அதுதான் அறிவு. தப்போ ரைட்டோ, நீ தப்பு பண்ணேன்னு உனக்கு தெரியணும். அது வந்து அடுத்த அசுர குணமா வந்துரும். இது மோசமான அசுர குணம். தப்பு பண்றதே தெரியாம இருக்கிறதுக்கு, தப்பு பண்றது தெரிகிறது மேல். ஸோ தப்போ ரைட், ஆமா நான் தான் பண்ணேன். தெரிஞ்சுதான் பண்ணேன். எனக்கு இந்த கோவம் வந்தது. எனக்கு இந்த ஆசையினால் எனக்கு கோவம் வந்தது. ஆமா. அப்படின்னு சொல்லி அது தெளிவா இருக்கணும். அது வந்து அறிவு. அப்போ எதை பண்ணாலும் ஏன் பண்றேன்? எதுக்கு பண்றேன்? அதை அனுபவித்து செய்கிறேனா? நான் செய்வதை உணர்ந்து செய்கின்றேனா? அதை ஞாபகமாக செய்கிறேனா? அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன செயலையும் கான்சியஸ் மைண்ட்ல தெரிந்து, தெளிந்து, விளைவை யோசித்து, அதை கான்சியஸ் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கான்சியஸ்ல அந்த பிரசன்ட்ல இருந்து நான் செய்ய பழகினால், அந்த அறியாமை என்னிடம் இருந்து விலகுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய பதில்.